கழகம் எது என்று மக்களை கேட்டதை போலவே அண்ணாவின் அரசு அமைக்க ஆதரவு தாருங்கள் என்று புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக மக்களை கேட்டார். அதன் விளைவாக மூன்றாவது முறையாக நல்லாட்சி நடத்தி வரும் நம் புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியை அண்ணாவின் அரசு என்றே வாழ்த்துகின்றனர் தமிழக மக்கள். கருணாநிதி அண்ணாவை மறந்தார். அதனால் அண்ணாவின் இதயக்கனியான புரட்சி தலைவரை 72 இழந்தார். கருணாநிதி புரட்சி தலைவரை திட்டினார். அதனால் 73 கருணாநிதி திண்டுக்கல்லை இழந்தார். 76 ஆட்சியையே இழந்தார். 77 கருணாநிதி புரட்சி தலைவரோடு மோதினார். 77 நடந்த பொது தேர்தலில் தமிழக மக்கள் கருணாநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற மரியாதையாவது அளித்தார்கள்.